இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த டிஷர்ட் ஸ்மாஷ் ஸ்போர்ட்ஸ் வியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வாலண்டியர்ஸா அவரே வந்து நான் அதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். விழாக்குழுல இருந்து நிறைய நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி முன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது ஸ்வீட் பாக்ஸோடையும் கொடுக்குறாங்க. அதை பார்க்கல என்னன்னு. சூப்பர். ஸோ மேட்சுக்கான டெஸ்ட் அதே மாதிரி எந்த ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம நல்லபடியா இந்த மேட்சை முடி. இட்ஸ் எ டாஸ் டைம். ஜெகதீஷ் நண்பன் ஜெகதீஷ் இதை துவங்கி வைக்கிறார். இங்கே டேஸை வின் பண்ணியிருக்காங்க ஏசிசி பாச்சா திருப்பத்தூர். அனதர் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச், ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் மேட்ச். ஸோ கேசிசி கீழே பருத்தியூர் வர்சஸ் இதே மாதிரி இதற்கு அடுத்த ஆட்டமாக காரைக்குடி வர்சஸ் பேச்சாத்தக்குடி ரெண்டு டீம் வந்திருக்காங்க. பிளேயர்ஸ் தயார் நிலையில வச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் நடக்கவே நடக்காது. கேசிசி எல்லா டீம் கீழே பருத்தியூர் வந்து ஃபீல்டிங். ஸோ இந்த மேட்சுக்கு 7 ஓவர். அஞ்சு பால்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் பவர் பிளேயாக இருக்க போகுது. அதே மாதிரி இன்னைக்கு பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 12th மேன் ப்ளீஸ் இங்க வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரதாப் ஸ்ட்ரைக்ல இருக்காரு திருப்பத்தூர் டீம் கண்டி. நான் ஸ்ட்ரைக்ல 3 ஸ்ட்ரைட் காம்பினேஷன் உள்ள வந்திருக்காங்க. ஸோ பாலிங் எல்லாம் அப்பு ஒரு பிளே ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஃபீல்டர் தான் போயிருக்கு. ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. இங்கே டாட் பால் தான் கிடைச்சிருக்கு. சரி செகண்ட் பால் டாஸ் பால் கேப் ஆடிட்டாருங்க. அவருக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பவுண்டரி போட்டாங்க. நல்லா ஃபைன் ஆடிட்டாரு. ரெண்டாவது பால்ல இங்க முதல் பால்ல கொண்டு வந்திருக்காரு. முதல் பந்து டாடா இருந்தாலும் அடுத்த பந்து பிரதாபன் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் நோ பால் கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சது கீப்பருக்கு கழுத்தியார். ஹிட் பால் இலவச அடி பிரதாப்க்கு. கவர்ஸ் ஆடிட்டாருங்க டாஸ் பால். அந்த பக்கம் ஒன் மவுன்ஸ்ல பவுண்டரி. சோ ஃப்ரீ பாலே ஒரு நாளை கொண்டு வந்திருக்காரு பிரதாப். பேட்ல இருந்து வர ரெண்டாவது நாள் பால். நெக்ஸ்ட் ஒன் சீ ஷாட் பிளாட்டா போயிருக்கு. எஸ் 6 நினைக்கிறேன். எல்லாரே வச்சாங்க. நான் அப்படியே அது என்னது 6 தானா செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துட்டாங்க. முதல் பெரிய ஷாட் அப்படினே சொல்லலாம் பிரதாப் பேட்ல. முதல் 6 கொண்டு வந்திருக்காரு பிரதாப். இந்த மேட்ச்ல ரெண்டு நாள் அடிச்ச பேட்ஸ்மேன். சோ ஒரு 6 கொண்டு வந்துட்டாரு. பால் நெக்ஸ்ட் ஒன் ஷாட். நல்ல ஷாட் லாஃப்டர் சூப்பரானாருங்க. பரவாயில்லை அடிச்சாரு. 6 போயிடுச்சு. பேக் பேக் 2 6 லெக்சம்ல ஒரு 6 ஆஃப்ஸ்லயும் ஒரு 6 ஆஃப்ல ஒரு 6 மறுபடியும் ஒரு டாஸ் பால் கேப் ஆடிட்டாருங்க. கவர்ஸ்ல ஓவர்ல பார்க்க முடிஞ்ச 1 பவுன்ஸ்ல பவுண்டரி 3 4 2 6 அப்படினு எக்ஸ்பென்ஷன் அந்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 4 2 6 கொண்டு வந்திருக்காரு. 25. சோ இந்த பிட்ச் எப்படி யூஸ் பண்றாரு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 25. சோ கிட்ட லூஸ் பண்ண மாட்டிருக்காங்க. பவுலிங்ல பாலா லைனை இழுத்து போட்டாரு. பாலர் கிட்டே போயிருக்கு. பவுலிங் நல்ல கம்பேக். அதே மாதிரி இத்ரிஸ்க்கு முதல் இப்போ ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு இத்ரிஸ். ஃபர்ஸ்ட் பால் டாட் முயற்சி. எஸ் நல்ல கேட்சிங் கீப்பர். நடந்துருக்கு விக்கெட். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அதே மாதிரி பாலிங் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சீக்கிரமே ஆட்டத்துல வெளிய போக வேண்டிய தருணம் அப்படினே சொல்லலாம். பாலா பத்தி சொல்லிருந்தேன். அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். நடந்துட்டாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். அவருக்கான முதல் விக்கெட். முதல் பந்து டாடா போட்டு அடுத்த பந்து போல வந்திருக்காரு மிசல் ராஜ். ஒன்னு பேட்ஸ்மேன். நடுவரே வைட் பால். போன பால் ஐட் ரீபால். ஸ்லோயரா மேல தூக்கி போட்டாரு. ஸ்லோயர் 1 சூப்பர் எக்ஸிக்யூட் பண்ணாரு. நல்ல டெலிவரி. பால் மாறி இருக்கு. போன பால் ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ங்க. வாகன அடி அப்படினே சொல்லலாம். டோர்னமென்ட் மேட்சுக்கு மேட்ச் இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாரு. ராஜ் பால் நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்லோயர் பால் உடம்புல பட்டிருக்கு. சோ லெக் பைல சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க. அருமையான பந்து வீச்சு. டேக்ல வந்திருக்காரு பிரதாப். கண்டிப்பா சாதகி போட்டாரு. சுவிட்ச் ஆடிட்டாருங்க. அது பெரிய ஷாட்டா மாறும். எஸ் அனதர் 6 மூணாவது 6 இப்ப வரைக்கும் விஜய் பிரதாபன். பிரதாப் பேட்ல இருந்து வர மூணாவது கொண்டு வந்திருக்காரு. 8 பால்ல லாஸ்ட் பாலுமே 3 4 3 6 2 ஓவர் 2 பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 39. ஒரே லூஸ் பண்ணிருக்காங்க ஏசிசி பாச்சா திருப்பத்தூர். அதுல பிரதாப் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் மட்டுமே 30 பண்ணுவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி 2 ரன்ல இந்த செகண்ட் 4 பேரோட தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கர் பால் லாங்கல் அடிட்டு தரல. விஜய் கொடுக்காத பால் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். பவுலர் மாரிஸ் ஒன் செகண்ட் பால் நல்ல ஸ்டாப் ஸ்கூப் ட்ரை. பாலோட வேகத்தை கம்மி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்.
மிக வேகமா இருந்தா மேபி ஓவர் தி ஹெட் போயிருக்கும் அது பவுண்டரி ஷாட்டுங்க நேருக்கு நேரா ஆனா அடிச்சாரு பாலுக்கு கீழ எஸ் நல்ல டேக் இந்த டேல இந்த சிக்ஸ் கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு பவுண்டரிலனா கொஞ்சமா பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க அதன் காரணமா அது விக்கெட் மாறி இருக்கு அப்படினே சொல்லலாம் ராஜ்குட்டா சோ பவுண்டரி லைன் நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க சோ நேத்து பவுண்டரி லைன் ரொம்ப கிட்டக்க இருந்துச்சு சோ விக்கெட் கிடைச்சிருக்கு சோ ரெண்டாவது விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி விந்து லைட்டா சரி பண்ணிருக்கு இன்னைக்கு அப்படினே சொல்லலாம் இங்க நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு வினோத் சந்திக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேட் போய் தட்டிட்டாரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் கேசிசி சில்வர் கட்சி ஒரு ரன் மேட்ச் இந்த சம்ஸ் ஆடிட்டாருங்க ஃபைனல் லெக்ல பவுண்டரி ஒரு நாள் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணாரு அது கீழே போச்சு இப்போ பவுண்டரி கிடைச்சிருக்கு நாலாவது பவுண்டரி 360 10 பாலுக்கு பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்விட்ச் இட் வெல் பிளேட் ஸ்விட்ச் அகைன் முயற்சி குத்தமட்டா பாஸ் ஆகும் அவுட்ஃபீல்ட் சோ ஃபீல்டர் போயிட்டார் பாலுக்கு அதான் நடந்திருக்கு பவுண்டரி போயிடுச்சு ரெண்டு வீலர் ரெண்டு நாள் பதிவு பண்ணிருக்காரு பிரதாப் அதே மாதிரி வீலர் நல்ல ஆடக்கூடிய இங்க 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 50 ரன் ஆடி இருக்காங்க நம்ம டீம் 50 எஸ்சிசி பச்சா திருப்பத்தூர் சோ ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க பவுலிங் இல்ல பாலம் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல தெரிச்சு போயிருக்கு சிங்கிள் மட்டும் செகண்ட் பால் செம்லைன்ல வந்தார் உடவுல பட்டிருக்கு டாட் பால் பால் டாஸ் பால் கவர்ஸ்ல ஜப்பான் சூப்பரான ஷாட் எஸ் கேப்ல வெச்சிங்க கவர்ஸ்ல பவுண்டரி அனதர் ஒரு நாளைக்கு கொண்டு வந்திருக்காரு பிரதாப் இந்த முறை ஆடிட்டாரு லாங்ஆப்ல சில்வர் வந்தார் பாலுக்கு நாள் அது ஒரு கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் அப்படிங்கறப்போ கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு இங்க ரெண்டு மட்டும் கிடைச்சிருக்கு ஓடி ஸ்டாப் பண்ண முடியும் அந்த அதே மாதிரி பிரதாப் அவர் பிடிச்ச 14 பால்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய 45 ரன் ஆடி இருக்காரு இதுவரை டாட் பால் கொடுத்திருக்காங்க பேஸ் சிக்னல் ஸ்லோயர் 1 நல்ல ஓவரோட லாஸ்ட் ஒன் டாஸ் பாலுமே கேப்ல ஆடிட்டாருங்க கவர்ஸ்ல சூப்பர் ஃபீல்டிங் நல்ல எஃபர்ட் ஃபீல்ட் சோ பாலுக்கு வந்துட்டாருங்க ஃபீல்டர் லாங் ஆஃப் ஃபீல்டர் எக்ஸலென்ட்டா சேவ் பண்ணி ரோமே கரெக்ட்டா கொடுத்திருக்காரு அடிச்சாரு எடுக்கப்பட்ட ரெண்டு ஓவர் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு 4 ஓவர் முடிவுக்கு இங்க 4 ஓவரோட ஸ்கோர் 59 ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணி இப்போ சோ பவுலிங்ல மாரிஸ் வந்திருக்காரு மாரிஸ் செகண்ட் ஓவர் செகண்ட்ல ரவுண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் ஒன் அவருக்கான ஃபைனல் ஆடிட்டாரு முதல் பந்து பாலுக்கு வந்தாரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு செகண்ட் பால் சான்ஸ் கேட்ச்கான வாய்ப்பு காஸ்ட்லி கேட்ச் நல்ல கேட்ச்ங்க பாலுக்கு கீழ ஃபீல்டர் போன காரணம் பிரதாப் விக்கெட் நல்ல எடுத்து கொடுத்திருக்காரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு விஜய் பிரதாப் நல்லா ஆடி கொடுத்திருக்காரு பிரதாப் பாலுக்கு 47 நல்ல தொகை 17 பாலுக்கு 47 ரன் ஆடி 6 4 பேட்ஸ்மேன்ல வந்து 3 6 அட் லாஸ்ட் அவர் விக்கெட் பறிப்பு 6 4 சோ 3 நல்ல 6 விக்கெட் பிடிச்சிருக்காரு மாரிஸ்வரன் இங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு ரமணா தான் லாஸ்ட் 2 ஓவருக்கு எப்பவுமே ஒளிச்சு வச்சிருப்பாங்க ஃபுல் டாஸ் பால் ஃபிளாட் ஆடி இருக்காரு கேப்ல ஆடி இருக்காரு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் சந்திச்ச முதல் பந்து ஃபுல் ஒன் ஹேண்ட் ரிஷப் பந்தன் ஷாட் அவங்க ஃபீல்டர் பாலுக்கு கீழ ஃபீல்டர் சன கேட்ச் மிஸ் கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணல கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க 2 ரன் மட்டும் கிடைச்சிருக்கு 2 ரன் ஓவரோட லாஸ்ட் ஜஸ்ட் மிஸ் போல்டுக்கு நல்ல கேரிங் கூட இங்க கீப்பர் இங்க டாட் பால் தேக்கி போட்டாரு ஒரு டாட் இந்த வாரம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் மாரிஸ் ஓவரோட லாஸ்ட் ஒன் லோகேட்டா கீழ அண்டர்ல வந்துருச்சுங்க டாட் பால் டாட் பால் இங்க ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காரு ஃபீல்டிங் அடுத்த பவுலர் சூஸ் பண்ணுங்க உங்க நல்ல மாரிஸ் போட்ட 2 ஓவர் 15 ரன்ல போட்டுருக்காரு மாதிரி மேட்ச்க்குள்ள வராங்க 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அந்த ஓவர்ல நல்ல ஓவர் கீழ படுத்தி ஒரு கேசி தஞ்சாவூர் முடிவுக்கு ஸ்கோர் 63 கண்ணன் யங்ஸ்டர் டீஷர்ட் நம்பர் 2 bowlingல முகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் Shotting ஆ, ஸ்டார் ஆமாப்ல. சான்ஸ் ஃபார் மேபி லைனை ஒட்டி இருந்திருந்தால் அது கேட்ச் இருந்திருக்கும் பவுண்டரி Shot ஆ போயிருக்கு. பேட்ல இருந்து 6 லாங் ஒரு ஆறை கொண்டு வந்திருக்காரு. கவர் பண்ணி அடிச்சிருக்காரு Second ball. நல்ல ஷாட் ஏசிசி மாச்சா மேட்ச்க்குள்ள வராங்க இங்க செகண்ட் பால் ஷாட் நல்லா பாட்டம் பண்ணிட்டாரு எங்க போயிடுச்சு காட்டுக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம் ஹியூஜ் ஒன் வாட் a ஹிட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்து 2 6 கரெக்ட்டா வர விட்டு பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச் சூப்பரா இருந்துச்சு ஷாட் அடிச்சாருங்க இதையும் சோ மேன் ஆன் ஹேட்ரிக் அப்படினே சொல்லலாம் முதல் 3 பந்து தும்சம் பண்ணிட்டாரு ஹேட்ரிக் பதிவு பண்ணிருக்காரு மாஸ்டர் ரபாடா அப்படினே சொல்லலாம் ரொபாடா மூணாவது ஆறு வந்திருக்கு ஆரடி ஃபோர்த் ஒன் இந்த முறை வர விட்டு ஆடிட்டாரு கட்டுக்கு போனாரு பால் கேனாகும்
ஃபீல்டர் ஏமாந்துருக்காருங்க. ஒரு ஃபீல்ட் பாஸா இருக்கும் நம்ம பிட்ச் பொறுத்த வரைக்கும். அது அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. 3 ஆருக்கு அப்புறமா ஒரு 4. 3 ஆருக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், அந்த லாஸ்ட் 2 ஓவருக்கு ரபடாவை எப்பவுமே ஒளிச்சு வச்சிருப்பாங்க ஏசிசி பாட்ச். ஓவரோட கடைசி 2 ஷாட் அடிச்சாருங்க இந்த முறை. அடடடடடா, கொஞ்சம் இறங்கி இருந்தா இது எனக்கு 100 கேட்சா இருந்திருக்கும். கமிட்டி கிட்டே ஆடிட்டாரு. ஒரு 100 ரூபாய் சிறப்பு மணி கிடைச்சிருந்திருக்கும். இந்த ஓவர்ல இதுவரை 4-6 எனக்கு ரொம்ப வருத்தம், கொஞ்சம் கீழ அடிச்சிருக்கலாம். 5 பால்ல கொஞ்சம் கீழ. சோரோட லாஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாரு. வெளிய இருந்து அட்ரா. ஓவரோட லாஸ்ட் ஒன் ரீபால் ஷாட் அடிச்சாருங்க. இதையும் அட்ரா அப்படின்னு ஒரு சவுண்ட் ஆகாஷ் நினைக்கிறேன். எஸ், அவருக்கு தெரியும் அவங்க டீம் மெம்பர் இந்த மாதிரி பால் போட்டா அடிப்பாரு அப்படின்னு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சிருக்கு. பெரிய ஓவருங்க இது. 5-6 ஒரு நாள கொண்டு வந்திருக்காரு. சோ ரபடா 35 ரன் வந்திருக்கு. சோ போன ஓவர்ல மட்டும் 35 ரன் வந்திருக்கு. ஓவர் இந்த டோர்னமெண்ட்ல 6 ஓவர் முடிவு 35ல இருக்கீங்க. 6 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 98 கிடைச்சிச்சு அப்படினா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்ஸ்ல கேப் ஆடினாரு. பார்த்தா ஃபீல்டர் வந்தாரு. நோ சொல்லிடுவார் நினைக்கிறேன். நம்ம எஸ் ஸ்ட்ரைக்ல இருக்க பாப்பாரு. ஏன்னா வெல் செட்டில்ட் பேட்ஸ்மேன். போன ஓவர் இப்போ இங்க ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. போன பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் ரெக்கார்ட். நல்ல நீல அகலத்துல எஸ் ஒயிலேன வரசி போட பாரு. கம்பேக்கிங் டெலிவரி அப்படினு சொன்னா கம்பேக். செகண்ட் பால் சரி தேர்ட் ஒன் இந்த முறை எக்ஸாம்ஸ்ல ஷாட் லாட்டா போயிடுச்சாங்க. லைன்ல இருந்து 6 அடிச்சாங்க. பேட் 6 யூ இம்ப்ரெசிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி பண்ணிட்டாங்க. பவுண்டரி கொடுத்திருக்காங்க அம்பையர்ஸ்ல. சமூகம் அதே மாதிரி இங்க டீம் செஞ்சுரி கிராஸ் பண்ணிட்டாங்க. எஸ்சிசி பாஸ் திருப்பத்தூர். எக்ஸாம்ஸ்ல வைட். இதுவரை ரபடா அவர் பிடிச்ச 8 பால் 39 ரன் ஆடி இருக்காரு. இங்க ரீபால் நல்ல ஷாட். ஒரு மாதிரி காலை தூக்கி நைஸா அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு. நிறைய கொட்டைகளா அடிச்சிருக்கீங்க. நீங்க கேப்ல எங்கயாவது வெளிய அடிச்சா மட்டும் தான் 45 ஸ்கோர்ல இருக்காரு. இந்த முறை லாங் ஆஃப் ஆடிட்டாரு. ஒன் பீச்ல வரும் ஃபீல்டர். 1 மந்த்ஸ் எடுத்துக்கார் ஃபீல்டர். சிங்கிள் மட்டும் போதும் அப்படி சொல்றாரு நினைக்கிறேன். நேருக்கு நேர். இந்த முறை லாங் ஆடிட்டு சென்சிபிள் பேட். ஆனா இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் அப்படிங்கறப்போ நீ சுத்தி பாத்துறலாமே. 2 ரன்னுக்கு முயற்சி அப்படிங்கிற மாதிரி வெளிய இருந்து யோசிப்பாங்க. அப்படி இருந்து ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். அதோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் முடிவுக்கு வந்துருச்சுங்க. 7 ஓவர் முடிவுக்கு 113. நல்ல பேட் ரபடா. ஏசிசி பாச்சா கேசிசி கீழ பர்த்தி ஒரு டீம். அவர் பிடிச்ச நல்ல பால்ல 46 ரன் ஆடிட்டாரு. போடலாம் நீங்க ப்ளீஸ். நல்ல பேட். நல்ல இன்னிங்ஸ். நல்லா ஆடி கொடுத்திருக்காரு. சூப்பரா ஆடி கொடுத்திருக்கீங்க. 6 6 2 4 10 பால்ல 46. 6 6 2 4 பதிவு பண்ணிருக்காரு. அவர் பிடிச்ச 10 பால்ல. பேட்டிங் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஸ்கோர் 113. 14 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வின் பண்ண. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலா ஷேக்ல லெஃப்டி. டாட் பண்ணிருக்காரு. டாட் பால் வந்து எப்படி வரும் அப்படிங்கறத கணிச்சு. அதே மாதிரி பவுலிங்ல ரைட் ஆர்ம் பவுலர் பாலா. சோ பேட்டிங்ல லெஃப்ட். நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. செகண்ட் பால் எடுத்துறாரு. கொஞ்சம் பால்லே மாட்டிருக்குங்க. சோ விக்கெட். சோ ரெண்டாவது பால்லே முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ராஜ். எடுக்க மாட்டாங்க செய்தாரிங்க ராஜ். சோ நான் பேட்ஸ்மேன் சுரேஷ் நீ பேட்ஸ்மேன். சோ பாக்ஸ் டு பாக்ஸ்ல குயிக்கா வந்து விஜய் கொடுக்காத பால். இதுவும் டாட்டா மாதிரி இருக்கு. முதல் 3 பந்தம் டாட். சோ பால் நெக்ஸ்ட் ஆன் ஃபோர்த் ஒன். சோ டாஸ் பால் எக்ஸாம்ஸ்ல வேகத்தை குறைக்காத அப்படிங்க. யாப்ல பத்தி அப்படிங்கல 1 பால் பவுண்டரி. அதோட வேகமா பேட்ஸ்மேன் பேட் எடுத்துட்டாரு. இங்க அம்பையர்ஸ் நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பால். அந்த பாலே பவுண்டரி வந்திருக்கு. சோ இங்க இருந்து ஒரு மொமெண்டம் கீழ பாத்து ஒரு கேசிசி டீமுக்கு கிடைக்குதான் பாப்போம். ஃப்ரீட் பால் லோ சடி. சோ லெக் கட்டர்ல இங்க டாட்டா பதிவு பண்ணிட்டாருங்க. சோ ஃப்ரீட் பால் டாட் பால். லாஸ்ட் மூவ். ஃபுல் ஃபேஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தவறு விட்டார் பேட்ஸ்மேன். டாட் அகைன். டாட் பால். ஸ்லோடர் லாஸ்ட் ஒன். ஸ்லோயர் ஒன். விரலே மேல போட்டு வெற்றி வைத்திருக்கும் ராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் முடிச்சிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. நல்லா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 5. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 47. ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டுருக்காருங்க ராஜ். டாப் பிளேயர். இங்க பவுலிங் எல்லாம் கார்த்திக் வந்திருக்காரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். செகண்ட் பால் போட ஃபர்ஸ்ட் ஒன். திரும்பினாரு. சோ லைன் கட் ஓவர் இங்க டாட் மாதிரி இருக்கு. டேக்ல அப்பு செகண்ட் பால். கிட்ட தான் இருக்கு ஜான் கிட்ட. ராவல் ஆகல. நான் ஷேக்கிங் எண்ட்ல எரிஞ்சிருந்தால் அது கண்டிப்பா ரன் அவுட் ஆயிருக்கும். ஷேக்ல சுரேஷ்.
கட்டுக்கு போனாரு, ஸ்டாப் பண்ணிட்டாருங்க மாஸ்டர். ஆகாஷ் டாட் பால் கைவசம் டாட். ஏக்கர் பால் இதுவும் டாட் பாலுங்க. பார்ப்போட லாஸ்ட் ஒன் ஒரு சிங்கிளோட. ஸோ இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரெண்டு பால் 7 ரன் ஒரு விக்கெட். இந்த ஓவர் இங்கே 2 ரன்ல போட்டுருக்காரு கார்த்திக். நல்ல ஓவர். ஸோ பவர் பிளே ஓவர் 2 பவர் பிளேயர் முடியும். ஸ்கோர் 7. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் மாஸ்டர் ஆகாஷ். பவுலிங்ல மாஸ்டர் வந்து அப்படியே வெட்டி விட்டாரு. பட்டனே ஆடிட்டாருங்க. அது பெரிய ஷாட் அப்படினே ஆறு முதல் பெரிய ஷாட் செகண்ட் ஓவர் பேட்ஸ்மேன் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல சுரேஷ் அவர்தான் 4 அடிச்சாரு. அவர்தான் 6 அடிச்சிருக்காரு. நான் பேச சொன்னேன் இந்த பேட்ஸ்மேன் நிறைய கேமராமேன் அங்க பாருங்க. சுழற்சி செகண்ட் பால் தமிழ்நாடு சொல்லலாம். நல்ல ஷாட். அவர் கேட்ச் விடுறது ரொம்ப அரிது. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு டைமிங் இருந்துச்சு. ஷார்ட் பிட்ச் பால். ஸ்ட்ரைக்ல செல்வம் நியூ பேட்ஸ்மேன். வெல் பிளேட் வர அவுட் ஆடிட்டாருங்க பாயிண்ட்ல. ராஜ் கஸ்டம் பவுண்டரி ஸ்டாப்பபிள் பவுண்டரி. முதல்ல ஒரு நாளை கொண்டு வந்திருக்காரு செல்வம். அடுத்து வர்ற பேட்ஸ்மேன்ஸ் பவுண்டரிஸ் ஆடுறாங்க. இதுதான் தேவை. வித்தை கொடுக்காத பால் கம்பேக்கிங் டெலிவரி ஆகாஷ் கையில இருந்து டாட். சோட லாஸ்ட் ஒன் அங்க பவுன்ஸ் இருந்துச்சு. பேக் டு பேக் டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காருங்க. சரி ஓடல் லாஸ்ட் ஒன். பதா லாஸ்ட் பால் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. இதுவும் மாறு அன்ஸ்டாப்பபிள். நீங்க ஓட தேவையில்லை. ரமணா வெயிட் பண்ணுங்க. அங்க எடுத்து போடுங்க. பவுண்டரி சூப்பரான ஷாட். பவுலிங்கான ஷாட். அப்படியே அந்த லாஸ்ட் பால் பவுண்டரியோட அந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்கோர் 21. சோ பவுலிங்ல கலைஞர் நல்ல ஷாட். சூப்பரான ஷாட்டுக்கு ஸ்விட்ச் ஆடிட்டாரு. பவுன்ஸ்ல பவுண்டரி அவுட்ஃபீல்ட் ஃபாஸ்டா தான் இருக்கும். ராஜ் குயிக்காம போயிடுச்சு பவுண்டரி. நீங்க உசேன் போல்ட் மாறனாலும் அந்த பவுண்டரி பிடிக்க நல்லா கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஷாட். அப்பு பேட்ல இருந்து இப்போ செகண்ட் பால் வாக்கிங் லெந்த் ஏக்கர் டூர்ல எடுத்துட்டு வந்தாரு ஸ்டோப்புக்கு. அங்க ரன் அவுட் கிடைச்சிருங்க விக்கெட். பவுலர் த்ரோ ஸ்டார் அவசர போட்டார். நான் சேகர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருந்தால் பேட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஏக்கர் பால் வித்தியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. வாக்கிங் லெந்த்ல நெக்ஸ்ட் பால் இந்த முறை லெக் ஸ்டம்ப்ஸ்ல எடுத்துட்டு வந்து போட்டுருக்காரு. லெக் ஸ்டம்ப் பதம் பார்த்துட்டாரு அப்படினே சொல்லலாம். செல்வம் விக்கெட். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் பால் கீழ வந்துருச்சு. மாரீஸ்வரன் ஒரு டாட். ஓவரோட லாஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள் போட்டு கிடைக்கும். சிங்கிள் டு எண்ட் ஓவர். சோ லாஸ்ட் பால் சிங்கிள். ரன் அவுட் 4 ஓவர். சோ 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 24. இங்க பவுலிங் இல்லை 3. இத்ரீஷ் டீமோட கேப்டன் வந்தாரு. வந்த உடனே 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. பவுண்டரிங்க. ஸ்லோயர் ஒண்ணா தூக்கி போட்டாரு அப்படினே சொல்லலாம். செகண்ட் பால் பவர் பிளேக்குள்ளே இருக்கும். ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். ஒன் பால் டாட். நெக்ஸ்ட் ஒன் வர அவுட் கட் பண்ணிட்டு டிஃபென்ஸ் நல்லா ஸ்டாப்புங்க கலைஞர். ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள் மட்டும். இந்த முறை வெளியே வந்து மறிச்சு லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஆடிட்டு சர்வெல்லாம் பறந்து வந்தாரு அந்த ஃபீல்ட். நல்லா த்ரோங்க கரெக்ட்டா அடிச்சாரு. சோ ரன் அவுட். ஒரு ரன் விக்கெட். அப்படி சொல்லும்போது இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வேண்டறங்க நீங்க பவுண்டரில லாஸ்ட் பால் இங்க ஒரு ஆற கொண்டு வந்திருக்காரு. 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த பிளேயர்ஸ் நியூ பேட்ஸ்மேன் நேதாஜி அவர்கான முதல் 6 ஆன் செக்கிங் லாஸ்ட் பால். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 35. 5 ஓவர் முடிவுக்கு. நீங்க ராஜ் இதுக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப் உருட்டல் வந்து நிறைய போடக்கூடிய பவுலர். செகண்ட் பால் ஸ்லோயர் லெக் கட்டர். நான் சொன்னேன் போன பால் உருட்டல் பந்துனா இந்த பந்து மிரட்டல் பந்து. நோ பால் போடுவாரு அவரு. நல்ல கீப். நோ பால் போடுவாரு. ஸ்டெப் நோ. இங்க நோ பால் கொடுத்திருக்காங்க. சோ போன பால் ஸ்டெப் நோ கொடுத்திருக்காங்க. ஓவர் ஸ்டெப். பிராக்டிகலா அது நடக்காது. ஏன்னா 10 பாலுக்கு 74 ஆடணும். சுழற்சி ஸ்லோயர் லெக் கட்டர் பேட்ஸ்மேன் மாத்திட்டாரு. ஃப்ரீ பால் டாட். கன்சிடர் பண்ணிருக்காரு. அரௌண்ட் தி கில். செலக்ஷன் ஸ்ட்ரைட் ரீபால் அரௌண்ட் தி கில். அட்டாக்கிங் டெலிவரி பாட்டம் லைன்ல. லைன்ல சிங்கிள். மேஜிக்கல் டெலிவரி மாத்திட்டாருங்க. ஆடு வெல் ப்ளே. அவர் இறங்கி போய் பால் போய் ஆடிட்டாரு. சோ 30 சிங்கிள். 21 6 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 43. ராஜ் 2 ஓவர் போட்டு 9 ரன் எடுத்து ஒரு விக்கெட். ரமணா பவுலிங் போன ஓவர் நல்லா போட்டு கொடுத்திருக்காங்க ராஜ். சார் போட்ட 2 ஓவர் இங்க 9 ரன்ல போட்டுருக்காரு.
ஸோ 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பவுலிங் எல்லாம் ரபாடா. நீ போல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் ஓடு சொல்றேன் நோ பால். அதான் ஷாட்டுங்க. நீ எத்தனை 6 அடிச்ச குடு ஒரு ஆறு கொண்டு 6 குடு வந்திருக்காரு ப்ளீஸ். நேதாஜி. எனக்கு வேணும், ரெண்டாவது ஆறு. எனக்கு வேணும் அந்த பேட்ஸ்மேன் ஃப்ரீ பால் இலவச அடி. ஷாக்கிங். ஒரு கம்பேக்கிங் டெலிவரி டாட். இதே கொடுக்காத பால். அது ஒரே போன பால் டாட். தேர்ட் ஒன். ப்ளே நல்ல பெஸ்ட் மூமென்ட். கண்டிப்பா டபுள் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் நேதாஜி. ஓ கரெக்டா அடிச்சாரு ஜான். ஜான் லிட்டில் ஜான் pass run out. நல்ல த்ரோ ரன் அவுட். நல்ல த்ரோ ஜான். இதே மாதிரி ஜான்கிட்ட போனாவே நம்ம ரெண்டாவது ரன்னுக்கு யோசிக்கணும் பேட்ஸ்மேன். நல்ல விஷயமா தெரியுது. த்ரோ கரெக்டா அடிப்பாரு. ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன். வேகம் அடுத்த பேட் டாடா லாஸ்ட் ஓவர். ஏன் ஒரு நல்ல டாட் அகைன். அந்த ரபாடா விக்கெட் ஆர்டர் லாஸ்ட் ஒன். சச்சின் ஆடிட்டு டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் இங்கே இந்த மேட்ச் இங்கே ஏசிசி பாஜா திருப்பத்தூர் வின் பண்ணிட்டாங்க. மார்ஜின்ல வின் பண்ணிருக்காங்க. ஏசிசி பாஷா திருப்பத்தூர் வின் பண்ணி செகண்ட் டீமா செகண்ட் ரவுண்டுக்கு இருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் லக் ஏசிசி கீழப்பருத்தியூர் ராமநாடு மாவட்டத்தை சார்ந்த அணி அங்க இருந்து இங்க வந்து கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் பார்த்தீங்கன்னா ரபாடா. ஏசிசி பாஜா திருப்பத்தூர் டீம்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஃபேன் கொடுக்குறாங்க கமிட்டிலேருந்து. ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு உங்க ஆட்டத்தை பார்க்க. என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போனீங்க. இருந்து கேசிசி கீழப்பருத்தியூர் டீம்ல இருந்து மாரீஸ்வரன் அவருக்கும் ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல. அதே மாதிரி மாரீஸ்வரன் அவங்களுக்கும் சிறப்பு பிரைஸ் கொடுக்குறாங்க கமிட்டிலேருந்து. கேசிசி கீழப்பருத்தியூர் டீம்லேருந்து நல்ல பிளே ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அடுத்த டோர்னமெண்ட்ல அடுத்த மேட்சஸ்ல நல்லா